கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த உபவாசனால தேவசம் தொழுதுகளை இறக்க மாறாட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுள்ளதாக. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். தெய்வத்து நாமத்து மகிமையுள்ளதாக. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பொதுவாக இந்த இதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் அவன் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப நீதிமானாக இருக்கிறான். ஆனால் ரொம்ப நல்ல விஷயந்தான், தப்பல்ல. ஆனால் நீதி இயேசு கிறிஸ்து முன்பாக தன்னை பெருமை பாராட்டி கொள்வதுக்காக வருகிறான். அப்படி வந்து தான் அவன் கேட்குறான், நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து அவனுடைய நிலையை அறிந்து அவர் பதில் சொல்கிறார் பாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டாம். அவன் என்ன நோக்கத்தோடு வருகிறானோ அதை அறிந்திருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து முன்பாக தன் ஒரு பெரிய பரிசுத்தவன் என்று காண்பிப்பதற்காக வருகிறான். அவனுடைய எண்ணங்களை அறிந்து அவர் முதல் சொல்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்லவானான். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை என்று நீ ஜீவனில் பிரவேச விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஆனால் அந்த வாலிபன் என்ன நோக்கத்தோடு வருகிறான் அறிந்து அவன் முதலே பதில் சொல்லிட்டார், நீ என்ன நல்லவன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து அவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். உடனே அடுத்த கேள்வி கேட்குறான், என்ன என்று கேட்டு, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்ய என்று ஒரு சில கற்பனைகளை மோசினால் கொண்டு கற்பனை சொல்லுகிறான். அதை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லாம பாருங்க, சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். இயேசுகள் சொல்லப்பட்டிருக்கிற மோசனுடைய பிரமாணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு இதை கை கொண்டு இருக்கிறேன். அந்த வாலிபன் அவர் நோக்கி, இவையெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு இருக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராக விரும்பினால் போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திற்கு கொடுத்துரு. தொடர்ந்து அவன் தொல்லை செய்வதனாலே நீ பூர்ண சர்க்குணரும் ஆகப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் விற்று தரித்திரனு கொடுத்துரு. இப்போ என்ன நடக்கணும், ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். அவனால் அதை விற்று கொடுக்க முடியாதனாலே அவன் இருதயம் கடினப்பட்டு கடந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நம் நடைமுறை. நீங்கள் இந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் ஒருத்தர் தன சகோதரன்னு சொல்லுவார். ஏன்னா போதகர்னு சொல்லாத, குருன்னு சொல்லாத தேவன வார்த்தையை சுட்டி காமிட்டு தன்னை சகோதரன்னு சொல்லுவார். ஏன்னா இயேசு தன்னை சகோதரன்னு சொன்னான். எதற்காக சொன்னார் என்பது ஒரு அடிப்படை கூட தெரிய மாட்டுது. இப்போ இங்கே சொல்கிறார், இயேசு என்னை நல்லவன்னு சொல்லாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஓமை எதைக்கு ஒப்பிடுறாருன்னு தெரியாமல் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி தவறுதலாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைசுமுக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இங்கே சொல்லுகிற சம்பவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபன் என்ன நோக்கத்தோடு வருகிறான். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ மதத்தை நம்ம நிறைய அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நல்ல பிரசங்கம் பண்ணுகிற ஒரு டேலண்ட் இருக்கும், பாட்டு பாடுற ஒரு டேலண்ட் இருக்கும், சத்தியத்தை அறிவிக்கிற சுவிசேஷ அறிவிக்கிற டேலண்ட் இருக்கும். அது எல்லாமே கிறிஸ்துவை மறைத்து தான் நாம் வெளிப்பட வேண்டும். நமக்கு ஒரு நல்ல தகுதி இருக்குது, அடைந்திருக்கலாம். அதை நம்ம மேன்மை பாராட்டிங்கன்னா ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்கிறது. ஏன்னா இறைமார்க்கம் சொல்லுகிற தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை, நம்முடைய பிரயாசங்கள் இருந்தால் கூட
அது கிறிஸ்துவை மறைத்து தான் தன்னை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அது 2 நாமங்களும் ஒன்று கடவுளுடைய நாமங்களும் மையப்படும், நிச்சயமாக உங்களுடைய நாமங்களும் மையப்படுத்துவார். ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டு என்ன சொன்னீங்கன்னா அதை நாம் இழந்து போகிறோம். ஏன்னா மனிதனுக்குள்ளாக மனிதன்தான் அங்கே சூழ்நிலை. தேவனுக்கும் தான் ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கும் தான் நம்ம எல்லாம் சமம். நம்ம இந்தியா சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மனிதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, ஒரு ஜனாதிபதி, இவங்களும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் சட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் சமம் என்று சொல்லுகிறது. அதே தேவனுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்ட அழைப்பில் ஓடுகிற ஓட்டத்தில் தேவனுக்கு சரி தொண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கலாம், அதற்குரிய நிலைகள் உண்டு. ஆனால் இறை சுமந்து நாம் கொண்டு போய் நம்ம நிறுத்தப்படும் போது நம்ம எல்லாம் ஒன்றுமில்லை என்று நாம் சொல்லப்பட வேண்டும். ஏன்னா யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறது. ஆனால் எந்த ஒரு ஈவும் தேவனுடைய ஆதீனத்திலிருந்து வரப்பட வேண்டும். அப்படி ஒரு நல்ல பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் நீ பூர்ண சர்க்குனாக விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாம் விற்றுவிடு என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு, இந்த நித்திய ஜீவனை குறித்து நமக்கு இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். பின்பு வேறொருத்தர் வானத்தில மத்தியில பறக்க கண்டேன். அவன் மத்தியில வாசமர் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தார் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷனாயிருந்தான். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற வேதாமத்தை நீங்களை பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்று சொல்லப்பட்ட மத்திய 24 பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தில் இங்கே பூமி எங்கே அறிவிங்க, என் வருகை வந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அந்த தூதன் சொல்லுகிறான், அவன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசமான சகல ஜாதியாருக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கு ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க ஒரு நித்திய சுவிசேஷம். இப்போ நித்தியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழியாமை. ஒரு முறை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது மாறாதது. ஏன்னா இந்த நாள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறக்கூடியது. பதவி இருக்கிற ஒரு 60 வயசு வரைக்கும் ஊழியம் பார்க்குறாங்க அரசு பணியில். அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆனப்போ ஒருத்தரும் மதிக்க மாட்டான். பணம் இருக்கும்போது தன்னை ஐஸ்வர்யனை காட்டிக்கொள்வார்கள். பணம் கடந்து போய்விடும். நல்ல திடகாரதமாக சரீரம் இருக்கிறது, வியாதி வந்துடுது. ஆனால் இன்றைய பூமிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் மனிதனை சார்ந்ததுக்கு எல்லாம் அது நித்தியம் அல்ல. அது எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் இழக்கலாம், எப்போ நான் தம்மை விட்டு கடந்து போயிடலாம். ஆனால் அங்கே தேவன் சொல்லுகிற அந்த சுவிசேஷம் என்பது ஒரு நித்திய சுவிசேஷம். ஆனால் நம்ம சரீரத்தில் காணப்படுகிற வாழ்க்கை, வாழ்வாதாரத்தில் காணப்படுகிற நிலைகள், உலகத்தில் பெற்றுக்கொள்கிற பதவிகள், உலகத்தை நாம் என்ன ஒரு காரியம் அடைந்தாலும் அது பூமியில் இந்நாளுக்கு சொந்தம் கிடையாது. 60-70 வயதுக்குள்ளே நம்ம பூமியை விட்டு கடந்து போயிடும். நம்ம நிழலெல்லாம் நம்ம மறைந்து போகிறது. ஆனால் இறை மார்க்கம் சொல்லப்படுகிற அந்த தூதன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டு அணிவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நித்தியம் அல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு நித்திய சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டும், நான் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை 21:4 வாசிப்போம். 21:4. அவனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அவருடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போன என்று விளம்பினது. சிங்காசனம் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமே உண்மையமான வேலை எழுது என்றார்.
ஆனால் வாழ்க்கையில் நாம் நாட்களில் காணப்படுகிற நம்மை விட்டு எடுபடக்கூடிய அழியக்கூடிய மாறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிற மனிதன் தினந்தோறும் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறான், தினந்தோறும் துக்கம் அடைகிறான், மரணம் தினந்தோறும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அது நித்திய சுவிசேஷம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சரீரம், தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பதவி, அது மாறாதது. வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவன், நித்திய விவாகம், நித்திய உலகம், நித்திய மகிழ்ச்சி என்று இறை சமூகத்தில் நம்ம தீர்க்கதரிசி ஆகாமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இனி நமக்கு கொடுக்கப்பட கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுற விஷயங்கள் அது அழியாதது, அது ஒரு புறம் மாறாதது என்பதனாலே இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் அறிவீங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள போகிற ஒரே ஒரு முறை அது வாழ்க்கையில் அப்படியாக அழியாதது, அது மாறாதது, அது என்று நிலைத்திருக்கக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த தூதன் சொல்லப்படுகிற அல்ல இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லப்படுகிற அந்த வாலிபன் கேட்கப்படுகிற நித்திய ஜீவன், ஏசாயா 65 அதிகாரம் 17 வாசிப்போம். புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதற்கும் வேறொரு குடியிருக்கிறதற்கும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாய் உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இங்க பார்க்கிறோம், இதோ நான் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவனை நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதில்லை. நான் சிருஷ்டிப்பதனால நீங்கள் என்றென்னைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்தும் இதோ எருசலேமை களி கூறுதலாகும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆனால் இறை சன்னிதானத்துக்கு அது சிருஷ்டிப்பு என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாவதோட புதிய நிலை, பழைய வேலை புதிய. இப்படி தேவன் சிருஷ்டிப்பதனாலே பூமியில் காணப்படுற மனுக்குலம் அங்கே பாவி என்று ஒருவன் இருப்பதல்ல, அங்கே வயோதி என்று ஒருவன் சொல்வதல்ல, எல்லாம் வாலிபனை போன காணப்படுவார்கள் என்று சொல்கிறது. ஆனால் வயசில் ஒரு திடகார்த்தமான ஒரு வாழ்க்கை வாலிபம். அப்படிப்பட்ட வாலிபனாக நம்ம இப்போ எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து 33 வயது இருந்தாரோ அப்படிப்பட்ட வாலிபனாக நிலைத்திருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு வளர்ச்சி என்பது 20-25 வயசு வரைக்கும் தான் எல்லாம் வளரும். அதன் பிறகு வளர முடியாது. அதன் பிறகு ஒரு குறிப்பிட, அதன் பிறகு நீங்கள் ஒரு 70-100 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சரீரம் அதே அமைப்பில் தான் இருக்கும். கடைசியாக வயோதி காலம் ஆகும்போது ஒன்று ஒன்றா மாறும், முடி மாறிடும், பல்லு கொட்டிடும், வார்த்தை மாறிடும், தோல்லாம் சுருங்கிடும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா அந்த சரீரம் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. அதே போல் இறைமாறுக்கிற வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தேவன் இப்படியாக அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்க பூர்ணம் அதை கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்னப்படுவான். இப்படிப்பட்ட அந்த அடைய போகிற புதியவன புதிய பூமிக்குள்ளாக காலத்துக்கு முன்பாக காணப்பட்ட வாலிபு போல காணப்படுவார் என்று சொல்கிறது. அதாவது காலத்துக்கு முன்பு காணப்பட்ட சிறுவர்களும் வயோதிகர்களும் மறித்தது போல இருக்க மாட்டாங்க, அவர் வாலிபன் என்று எண்ணப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை தேவன் இப்படியாக நம்ம மையப்படுத்தியிருக்க என்பது இதுதான் புதிய நித்திய ஜீவன், ஒரு அழியாமை. இப்படிப்பட்ட தான் அங்கே வாக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த வாலிபன் கேட்கிறார், நான் நித்திய ஜீவன், நித்திய என்பது அழியாமை, நான் அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும், நீ பூர்ண சர்க்குணர் ஆனாதான் அதை அடைய முடியும் என்று சொல்லுகிறார்.
மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறவங்களை பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல நீங்களும் பூர்ண சர்க்குணார் இருக்கடவீர்கள். நம்ம சொல்ல இயேசு கிறிஸ்து நீ பூர்ண சர்க்குணர் ஆகப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு உண்டானதெல்லாம் வித்துட்டு வா. அதில் என்ன பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பூர்ண சர்க்குணர் ஆகப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஊரில் அதிகமாக அடைஞ்சிருக்கிறான் அவன் வெளியே வர முடியாது. இவன் ஐஸ்வர்யத்தினால கட்டப்படுறதுனால வெளியே வர முடியல. ஒரு ஞானத்தில் வளர்ந்துருக்கிறார்கள், பதவியில் வளர்ந்துருக்கிறார்கள், ஒவ்வொரு நிலையில் ஒரு உன்னதமான நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வெளியே வர முடியாது. ஏன்னா காலகட்டங்கள் அப்படி அவனது நிலையை இழக்க முடியாது. அதன் அடிப்படை தான் இறைசுமு நாம் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையில் ஒரு உன்னதத்தை அடைகிறானோ அவன் நிச்சயமாக வெளியே வரவே முடியாது. அதற்கேட்ட ஒரு காலத்தை அங்கே தீர்மானித்திருக்க நாம் பின்பு பார்க்க போகிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு பூர்ண சர்க்குணத்தை அடைய வேண்டும். மத்திய 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பன் ஆண்வன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்போ இங்கே சொல்லப்படுற ஒரு தர்மத்தை பார்க்குறோம். வியாதியாக இருந்தேன், என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க, கூட இருந்தீங்க. வறுமையாக இருந்தேன், எனக்கு உதவி செஞ்சீங்க. வியாதி உள்ள இருந்த என்னை சுத்தம் பண்ணினீங்க. இந்த தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க அடையவே முடியாது. ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கிறாரு, அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ண முடியாது, பார்க்குறதே வாய்ப்பு இருக்காது. காரில் என்னென்னா வீட்டுக்கு போவான். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு மனிதன் போய் பார்க்க முடியாது, அவனுக்கு உதவ முடியாது. அவன்கிட்ட கூட இந்த 2 நாள் ஹெல்ப் பண்ண முடியுமா? வாய்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட இறை சமூகம் சொல்லப்படுகிறவன் தேவன் சொல்லப்பட்டிருக்கிற தான தர்மங்கள் நித்திய வாழ்க்கையில் அடைய போகிற மறுஜென்ம காலத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கையில் மனிதனுக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் இந்த கிரியைகளாம் ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியும். ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதன் அதை செய்ய முடியாது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு முன்னினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பொது இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிற நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான். பூர்வத்தாருக்கு உரைக்கப்படும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்திற்கு ஏதுவாக இருக்கிறான். தான் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆளுநர் சங்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக இந்த வார்த்தையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஒரு உயர்ந்த இருக்கிற ஒரு மனிதனை எழுத்து பேசிட்டா என்ன பண்ணுவான், எவ்வளோ ஒரு பெட்டி கத்து போட்டால் உள்ள தள்ளிட்டு போயிடுவான். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தால் இப்படிப்பட்ட இந்த நிலைகளை காணப்படுகிற தேவன் எதிர்பார்க்கிற
தேவனுடைய மகத்துவங்களை ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் இறங்கி வர முடியாது, அதை வாழ்க்கையில் செய்யவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலைகளை தேவராஜ்யத்தபடியாக அவன் புறம்பாக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற தேவ சன்னிதானத்தின் மகத்துவங்கள் அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 28 வாசிப்பு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை இங்கே பார்க்கிறோம், உன் வலதுக்கண் உனக்கு இடரை உண்டாக்கின அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரக தள்ளுவதை பார்க்கலாம். உன் அவைகள் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உன் இடர் உண்டாக்கின அதை தரித்து எரிந்து போடு. இப்படி ஒரு நியாயத்தை சொல்லுகிறான். பூமியில் ஒரு மனிதன் செய்கிற காலத்தில் அவன் தீவு உண்டாகப்படும் போது அதை தரித்து போடு. நீ 2 கைகளுடைய ஒரு நரக அக்கினிலே வாழ்வதை விட ஒரு கையில்லாமல் வாழலாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா பூமிக்குரிய வாழ்க்கை, ஏன்னா நகரத்தில் அப்படி கிடையாது, அங்கே எல்லாரும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற ஒரு தீமை உண்டாக்குற ஒரு செயல்களை நாம் எழுந்து காணப்படும் போது அது உனக்கு நன்மை உண்டாகும், அதனால் நீ கெட்டு போய் விடுவாய் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரிய மனிதன் ஏற்றுக்கொள்வார், ஒரு சராசரிய மனிதனை நடைமுறைப்படுத்துவான். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு மனிதனை பண்ண முடியாது, அவன் இந்த அளவுக்கு இறங்கியே வரவே மாட்டான், வர முடியாது. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதன் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி பூரண சர்க்குணராக விரும்பினால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கவனமாக, என காலத்துடைய கட்டாயம், காலத்துடைய சூழ்நிலை, தேவன் எதிர்பார்க்கிற கடைசி கால இயேசு வருகை என்பது தேவ செயலாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளப்பட வேண்டாம். உலகம் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது. நாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எதிர்மறையாக இருக்கிறது. பொய் சொல்லாமல் மனிதன் வாழ முடியல, திருடாமல் மனிதன் வாழ முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை என்பது ஒரு எதிர்மறையாக இருப்பதனாலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு இறைமாருக்கு நாம் நிலைப்படுத்த ஒரு சாதாரண வாழ்க்கை பொருந்தும் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறி போகின்ற நாட்கள் இந்த இரவு நடக்கப் போகிறது. நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சாட்சி கொடுக்கிறார்கள். அது பேதுரு உத்தரவாதம் பண்ணுகிறார், இவர் எல்லாரும் ஓடி போனாலும் நான் உம்முடைய மரிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சூழ்நிலை சொல்லுகிறார். இன்று ராத்திரி 2 முறை சேவலுக்கு போவதற்கு முன்பாக என்னை 3 முறை நீ மறுதளிக்க போகிறாய். ஏதோ வருஷங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, இன்று இரவு என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்துடைய கட்டாயம், நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நியமிக்கப்பட பாதை என்பது இதுவே என்று சொல்லுகிறது. ஆரம்பத்திலும் நடுக்காலத்தில் நாம் கடந்து போனாலும் முடிவு என்பது இயேசு சென்ற இரட்சகட வாழ்க்கை என்ன நடந்ததோ அதை நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும். அதுவே 70ஆம் வாரம் என்று சொல்கிறார். அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக நாம் இந்நாளுக்கு எவ்வளோதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கடந்து போனாலும் முடிவு என்பது நமக்கு ஒரு அபாத்திரமான காலம்.
அதை நாம் சந்தித்தே ஆகப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடித்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றிகளாக ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தடுத்துக் கொள்கிறவன் தவிர வேறொன்றும் கொல்லவும் நிற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. தேவன் யோவானுக்கு அறிவிக்கிற பிரகாரம் அன்றி அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியில் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடைமுறைப்படுத்தினது. மிருகத்து முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தில் பூமியின் குடிகள் மோசம் போய்க்கும் பட்டயத்தில் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாகும் மிருகத்தின் சொருவத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. நீ பார்த்தா A1 சயின்டிஃபிக் நிறைய வளர்ந்துருக்கிறது. அதில் பயங்கர அபூர்வமான வளர்ச்சி. ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், ஒரு மனிதன் 100 ஆண்டுகளை செய்கிற ஒரு வேலையை 2 மணி நேரத்தை செஞ்சிருமா. இப்போ எவ்வளோ பாருங்கள், ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் செய்கிற ஒரு வேலையை 2 மணி நேரத்தை செஞ்சிருமா. அந்தளவுக்கு ஸ்பீடு, அந்த அளவுக்கு ஞானம், அந்த அளவுக்கு வளர்ச்சி. இப்படிப்பட்ட இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்தி எறி நம்ம பார்த்துருக்குறோம். கடைசி கால அந்த மிருகம் என்பது கம்ப்யூட்டர் தான் சார்ந்தது. அதுதான் உலகத்தை ஏற்க போகிறது. நீ பிரேசில் நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 மாடி கட்டி உலகம் முதல் இழக்கக்கூடிய ஒரே கம்ப்யூட்டர், அது தலைமையை வைத்து அதை இயக்க போகிறாங்க. குளோபல் அவெல்லாம் கொண்டு போய் நிறையா நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்துடைய பிசாசுடைய திட்டம், மனிதனை ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியாமல் அவன் தடுக்கிறான். அப்படி ஒரு காலத்தில் நாம் பூமிக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இயேசுடைய இறுதி நாட்களில் வாழ்ந்தது போல நாம் இழக்கப்பட்டு ஆகப்பட வேண்டும். அதில் தெய்வத்திட்ட தீர்மானத்தை நீங்கள் தெளிவடைந்தாலும் சரியாக ஓட முடியும். ஒரு மனிதன் மரணம் அடைந்த பிறகு எப்படி ஒன்றும் சொந்தமில்லையோ அதே போல் கடைசி காலம் என்பது பூமியில் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் நீங்கள் சம்பாதிச்சாலும் வச்சுருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடையாது, ஒன்றும் பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது. மெய்ப்பினை விட்டேன் மந்தைகளை சிதறி போகின்ற காலத்துக்குள்ளாக வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாத்தையும் இது எதற்கு சொல்லுகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த நிலையில் நாம் கடந்து போக தயாராக இருக்கப்பட வேண்டும். சம்பாதிங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்க வேண்டும், சந்தோஷம்தான். ஒரு காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி நிர்பந்தம் வந்தால் அது தேவராஜ்யத்தின் மித்த இழக்க தயாராக இருக்கணும். அப்படி இழந்தால் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். எதிர்பார்க்க தெய்வத்திட்ட தீர்மானம் இன்று ஒன்று பிரச்சனை அல்ல, சந்தோஷமாக இருங்க. ஒரு காலகட்டம் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக இந்த நாட்கள் நெருங்கிச்சுன்னா, இந்த சூழ்நிலை நாம் கடந்து போனால் அதை சந்திக்க தயாராக்கி கொள்ளப்பட வேண்டும். அதை தான் நம்ம மையப்படுத்துகிறோம். அதில் இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு யாரும் சொல்ல விரும்பலை. ஒரு நாட்கள் நம்ம உயிரோடு இருக்க நாட்களை இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை நாம் நெருங்கத்தில் உண்டானால் அதை சந்திக்க தயாராகப்பட வேண்டும். அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலும் இருந்தன. வலுசிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலையில் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பு வர கண்டேன். அது 7 தலையில் 10 கொம்புகள் இருந்தன. அது கொம்பில் 10 முடிகள் அதன் தலையில் மேலே தூஷணம் நாமம் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது. அதன் வாய் சிங்கத்து வாயை போல இருந்தன. வலுசிற்பம் அந்த பலத்தில் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது. ஆனால் பூமியை ஒரு மனிதன் ஆளப்போகிறான்.
அப்படி ஆட்சி பண்ண போகிற அவனுடைய அதிகாரத்தை சொல்லுகிறான். அவன் சிறுத்தையை போல இருந்தான். அவன் கால்கள் கரடிகள் கால் போல இருந்தது. அதன் வாய் சிங்கத்தை போல கர்சித்தது. சர்ப்பமான் தனக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் அந்த மனிதனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நாம் எதிர்கொள்ள போகிற காலம் ஒரு கடினமான காலம். அந்த காலத்தின் மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா மகத்துவங்களும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் நித்திய ஜீவன் அழியாமல் நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு காலத்தை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கப்பட வேண்டும். இன்று ஒன்றுமல்ல, எல்லாம் இனி வருகிற காலங்கள். ஒரு விஷயம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை, நம்முடைய உலகத்தின் முடிவு நமக்குள்ளாக இருந்தால் நாம் தயாராகப்பட வேண்டும். ஏன்னா இவனால் பெற்று அடைந்து ஓடு கொண்டு இருக்கிற வாழ்க்கை நாம் இழந்து போய்விடுவோம். மத்திய 19ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து சீஷர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? ஆனால் அரிதான காரியம்தான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் பூமிக்குரிய சாத்தான உண்டாகிற சேதங்கள், பூமிக்குரிய சாத்தான உண்ட எல்லா செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்த விஷயங்கள். தேவனால் மாத்திரம்தான் நடைமுறைப்படுத்த முடியும். தேவன் தான் எல்லாத்தையும் காத்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஆனால் நித்திய ஜீவன் என்பது நல்ல விஷயம், ஒரு பெரிய அழியாமை. யுக யுகமாக காலங்காலமாக கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுக்கு இந்த பூமிக்கு அந்த நோக்கமே நித்திய ஜீவனுக்கு கொடுக்கதான். அப்படி நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு ஒரு பரீட்சை. ஆதி அப்போஸ்தலர் நாட்களை இயேசு கிறிஸ்து இறுதி நாளுக்கு நடைமுறைப்படுத்துவது போல நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக இப்படிப்பட்ட காலத்தை மனிதனால் கூடுமான முடியாது, தேவனால் கூடும். நீங்கள் தேவனை எல்லா நிலையிலும் சார்ந்து கொண்டால் ஒரு ஜெயங்குலர் வாழ்க்கை நாம் கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற கடைசி கால நித்திய சுவிசேஷம் என்பது ஒரு அழியாமை. நம்ம வாழ்க்கையில் காலங்காலம் யுகமாக நாள் வரைக்கும் சந்ததி பிரசவேதனைப்பட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு மாத்திரமல்ல, அவனுக்கு அளிக்கப்படுற நிலை ஒரு அழியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலம் என்பது ஒரு கடினமான காலம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஒத்தாசையில் பயிற்சி எடுக்கப்பட வேண்டும், எதிர்கொள்ள முயற்சி எடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஒத்தாசை கொண்டு நாம் சாத்தானை தோற்கடிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவன் எந்த நிலை எந்த சூழ்நிலை வெளிப்படலாம் சொல்ல முடியாது. நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் பண்ணி தான் தருவோம். அது ஒரு பக்கம். ஜாக்கிரதையாக இருந்தால் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம வருகிற பாடுகள் குறைவாக இருக்கும். ஜாக்கிரதைனா கூடுதலாக இருக்கும். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிற ஒன்றும் வராது என்பது விதி அல்ல, நியமனம் அல்ல, வந்தே தீரும். அதில் ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் குறைச்சலாக கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம எல்லா சூழ்நிலை சந்திக்க தயாராகப்பட வேண்டும். ஒரு வெள்ளம் வருகிறது, ஒரு கூரை வீடு வச்சுனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் மாடி வீடு வச்சுனா கொஞ்சம் காப்பாற்றிக்குவாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் வெள்ளத்தெல்லாம் சந்தித்து தான் ஆகணும். அவனை வாழ்வாரத்தை தாண்டி ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும், அவ்வளோதான். அதே போல் இறை சன்னிதானம் என்பது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன், நம்ம ஒன்றும் வராது என்று விதி அல்ல. அப்படி இருக்க முடியாது. விரலுக்கற்ற வீக்கம் சொல்கிற பிரகாரம் அவனை எதிர்கொள்ள சந்திக்க நாம் தயாராகி தான் ஆக வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நித்திய ஜீவன் என்பது, நித்திய சுவிசேஷம் என்பது அது ஒரு அழியாமை. அதான் தேவனும் வாக்கு கொடுத்திருக்க, அதை எதிர்கொண்டு நாம் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் சாத்தானை சார்ந்து அவனை தோற்கடிக்கப்பட வேண்டும். தேவனை உறுதியாக நாம் பற்றி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த வாலிபன் கேட்கிறார், நான் சிறு வயது முதற்கொண்டு செய்திருக்கிறேன், உனக்குள்ள ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரு, என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான் இருந்ததுனால
அதை அவன் அடைய முடியல. ஆனால் எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகுதியாக நாம் இருக்கிறோமோ தேவனை இழக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி இழக்கிற சூழ்நிலை தயாராகி கொள்ளப்பட வேண்டும். வேதனம் கற்றுக்கூட ஒரு விஷயம் தான். நாம் அனுபவிப்பதை வாழ்வே தரது ஒன்றும் தவறே கிடையாது. இப்படி ஒரு காலத்துக்கு நாம் கடந்து போகிறோம். அதை இழக்க நீங்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளப்பட வேண்டிய வேதம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஓமையிலிருந்து நாம் சொல்லப்படுவனாலே நீங்கள் சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவன் நாம் அதை கேட்டு கருத்து வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.